Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஏப்ரல் மாசத்துல அப்கமிங் என்னென்ன hidden exams இருக்கு. அதாவது மேஜரா எல்லாருக்குமே தெரியக்கூடிய எக்ஸாம்ஸ் சிலது நமக்கு obviously தெரியும். பட் சில எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. பட் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த மாசம் நடக்க போகுது. இது அட்லீஸ்ட் இந்த மாசம் அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆக போகுது. அப்போ இது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாசம் நீங்க மிஸ் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், மிஸ்டு நோட்டிஃபிகேஷன்ஸா இருக்கட்டும், எலிஜிபிலிட்டி அண்ட் டெட்லைன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் இந்த ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும் போது இது எவ்ரி மந்த் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? மல்டிபிள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுக்காம போயிடும். நிறைய பேர் நிறைய எக்ஸாம்ஸை கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேள்விப்படாத எக்ஸாம்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா காம்படிஷன் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்மார்ட் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை தேடி அப்ளை பண்ணணும்னா நமக்கு செலக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இன்னும் அதிகமாகும். சரிங்களா? ஓகேப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதனால இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இருக்க மாட்டேங்குது, விச் வில் பி மீ ஃப்ரம் டுடே. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் எக்ஸாம்ஸை மட்டும்தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அவேர்னஸ் நிறைய இல்லாத மாதிரி இருக்குது, அண்ட் டெய்லி ட்ராக்கிங் ஹேபிட்ன்றது நமக்கு கிடையாது. சரிங்களா? இதனால என்ன ஆகுது, நமக்கு இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்போ இதனால என்ன ஆகுது, நமக்கு இன்ஃபர்மேஷன் கேப் ஒன்று உருவாயிடுது. அப்போ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாப்ஸ் எல்லாமே ஹிடன் ஜாப்ஸ்ன்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டாக இருக்கட்டும், அல்லது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸாக இருக்கட்டும், அல்லது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரோல்ஸாக இருக்கட்டும், கிளரிக்கல் போஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கவர்மெண்ட்டில் இது ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்க. பட் இதெல்லாமே பெரிய போஸ்ட் கிடையாது, நிறைய சம்பளம் கிடையாது, நிறைய வேகன்சி கிடையாதுன்றதுனால இதை பெரிய சேனல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. பட் நமக்கு கிடைக்க வேண்டியது காம்படிஷன் கம்மியாக இருக்கக்கூடியதான் நமக்கு அவசியம். அப்ப இந்த மாதிரியான வேலைகளை நம்ம தேடி போகும்போது நமக்கு இன்னும் பாசிபிலிட்டி அதிகமாயிடுது. சரிங்களா? ஸோ இது கான்ட்ராக்ட் பேஸ்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே கிராக் பண்ணவும் ஈஸியாக இருக்கக்கூடியது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஜாப்ஸுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னா காம்படிஷன் கம்மியாக இருக்கும், எக்ஸாம் சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிடும், போஸ்டிங்கும் லோக்கல் போஸ்டிங்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால நமக்கு கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இன்னுமே அதிகமாகுது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் பாருங்கள். ஜூனியர் மெக்கானிக், ஜூனியர் எலக்ட்ரீஷியன், பிளம்பர் எலக்ட்ரீஷியன், அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ மொத்தமாக 23 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இந்த ஒரு டிஎன் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும், ஐடிஐ அல்லது டிப்ளமோ அதில் முடிச்சிருந்துருக்கணுன்றாங்க. அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி தான்ப்பா லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சென்னை பேஸ்டாக தான் இருக்கும். பட் அதே சமயத்தில் பிரிண்டிங் நீட்ஸ் எங்கெங்கே இருக்கும், எந்தெந்தெல்லாம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அங்கங்கே கூட போட வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 23 போஸ்ட் தான், நிறைய போஸ்ட் கிடையாது. பட் இதில் நீங்கள் 10th பாஸ் பண்ணி ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நேஷனல் கேடட் கார்ப்ஸ் என்சிசியில். சரிங்களா? டிஎன் என்சிசியில் சப்போர்ட் ஸ்டாஃப் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஸோ இந்த போஸ்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அட்டெண்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும்ப்பா, மினிமம் குவாலிஃபிகேஷன் இதுதான். தமிழ்நாடோட ரெசிடெண்ட்டாக இருக்கணும்ப்பா, பெங்கால்காரனும் ஹிந்திக்காரனும் இருக்கக்கூடாதுப்பா, தமிழ்நாட்டில் அவன் ரெசிடென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதம் 8ஆம் தேதி இதோட லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட்டை. ஸோ இப்போவே அப்ளை பண்ணிவிடுங்க, நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸ், டிசிபியூ சொல்லுவாங்க. அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான ரோல்ஸ் இருக்குது. சரிங்களா? என்னென்னா அக்கௌண்டன்ட் இருக்குது, கேஸ் ஒர்க்கர் இருக்குது, ஸ்பெசிஃபிக்கலி அது ஒன்று ராமநாதபுரம் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேஸ் ஒர்க்கர் அதுக்கான போஸ்ட் இருக்குது, அண்ட் அதர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கானவும் போஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ முடிச்சிருக்கணும். கிராஜுவேட் இருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் சரி. ஆனால் என்னென்னா சோஷியல் ஒர்க்லேயோ அல்லது சைக்காலஜிலேயோ
அதாவது கேஸ் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ கேஸ் ஒர்க் ஓகே ஃபார் கேஸ் ஓகே சோஷியல் ஒர்க் ஒரு சைக்காலஜி ஃபார் கேஸ் ஒர்க்கர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பிஜி அல்லது யூஜி அதில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் விண்டோ டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி மாறுமா. மார்ச் 23 அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிச்சு. ஏப்ரல் மிட் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஏற்ற மாதிரி மாறுன்றாங்க. ஸோ நீங்கள் போய் அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அஃபீஷியல் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை போய் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஓகே ஃபோர்த் ஒன் யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் அண்ட் ப்ராஜெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேட் வைடு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 20 நமக்கு என்னது நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அப்ளை பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்து TNJFU ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது ஏப்ரல் 13 முடிஞ்சிடும். மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஓகே அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான ரோல்ஸ் இருக்கா. ஸோ இது வந்து மார்ச் 30 ஏப்ரல் 10 வரைக்கும் நமக்கு டேட் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 10க்கு டேட் இன்னும் கம்மியாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா NLC இந்தியா லிமிடெட். ஸோ அதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்குன்றாங்க. போஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். 16 போஸ்ட் இருக்குது. 12th முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டிப்ளமோ ஹெல்த் அண்ட் சானிடைசேஷனில் டிப்ளமோ படிச்சிருந்தா போதும். 12th முடிச்சு ஹெல்த் அண்ட் சானிடைசேஷனில் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணலான்ட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 ஏப்ரல். ஸோ ஆல்ரெடி டேட் முடிஞ்சிடுச்சு. பட் இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் திரும்ப வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? அது இல்லாமல் TN ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரீஷியனுக்கான வேகன்சிஸை 8 நிறைய எக்ஸாம்ஸ்க்கு 8 லாஸ்ட் டேட்டு. ஒரேடியாக ஒரு நாள் உட்காந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா stationaryprinting.tn.gov.in. சரிங்களா? இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் போய் நீங்கள் என்னது அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்ட் பேங்க்கில் சரிங்களா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அல்லது டீலர் அப்படின்றதுக்கு 17th ஏப்ரல் தான் நமக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. indbankonline.com அப்படின்றது அஃபீஷியல் வெப்சைட். அதில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்கோ வேலூரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுஷோட டாக்டர்ஸ் மொத்தமாக 48 போஸ்ட் அவைலபிளாக இருக்காம். ஸோ இதுக்கு டெட்லைன் பார்த்தீங்கன்னா 15th ஏப்ரல் 2026. ஸோ இது என்னது அஃபீஷியல் வெப்சைட்டு simco.co.in போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தேடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ மந்த்லி ட்ராக்கிங் ஸ்ட்ராட்டஜி மந்த்லி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஏப்ரல் மந்த்துக்கு இத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது. இத்தனை எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே டெட்லைன் முடியுது. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த செஷன் எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்களா? ஸோ இதில் மந்த்லி ட்ராக்கிங் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப முக்கியம். மாதம் நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பார்த்த மாதிரி எல்லா மாதங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ பார்க்கும்போது தான் என்னது அஃபீஷியல் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஜாப் போர்ட்டல்ஸ் எதுனா ஒரு போர்ட்டலில் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய எக்ஸாம் அப்டேட் குரூப்ஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள். வீக்லி அப்டேட்ஸ் எதனா இருக்கா எதனா போட்டிருக்காங்களான்றது செக் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? இது நம்மளுடைய டெய்லி பழக்கம் ஆயிடுச்சுன்னா நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனையும் நம்ம மிஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் மிஸ் பண்ணாமல் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ எப்பயுமே நான் அட்வைஸ் பண்ணக்கூடியது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்னா ஸ்டேட் எக்ஸாம் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணிவிடுங்கப்பா. ரெண்டுத்துக்குமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. அப்போ தான் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் SSC வந்தாலும் சரி பேங்கிங் வந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து படிங்க. அப்போ தான் நம்மளால் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும், சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மேம் நான்லாம் கிராமத்துலேருந்து வரேன் மேம், எனக்குலாம் பெருசாக எதுவும் தெரியாது மேம், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நான் எலிஜிபிளா எனக்கு ஐடியாவே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதெல்லாமே லோக்கல் போஸ்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம சொந்த ஊர்லேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே என்னது நமக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. காம்படிஷனும் கம்மி. நம்ம சொந்த ஊரில் இந்த மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. அப்போ காம்படிஷன் ரொம்பவே கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பழகுன என்விரான்மெண்ட்டாக இருக்கும். உங்களை சுற்றி முற்றி எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா
ஜென்ரல் ப்ராசஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அஃபீஷியல் வெப்சைட், எப்பயுமே எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ரேண்டம் வெப்சைட் போயிடாதீங்க, அங்கே வந்து காசை பிடிங்கிட்டு இது பண்ணிடுவான். சரிங்களா? அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள், பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு வாசிங்க, என்ன சொல்லியிருக்காங்க, யாரால் அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், இது எல்லாத்தையும் பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்குது, நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ, சர்டிஃபிகேட்டா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா, காலேஜ் சர்டிஃபிகேட்டா, என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டெட்லைனுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணாதான் உங்களால் என்னது நீங்கள் எலிஜிபிள்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸாமை அப்ரோச்சே பண்ண முடியும். ஓகேப்பா. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் எல்லாருமே பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸை மதிக்காமல் போயிடுவாங்க, அல்லது எலிஜிபிலிட்டியை வந்து ஒழுங்காக வாசிக்காமல் போயிடுவாங்க, அல்லது அப்ளிகேஷன் லேட்டாக பார்ப்பாங்க, டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ டேட் முடிஞ்சிச்சு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வருத்தப்படுவாங்க, அல்லது ப்ரிப்பேரே பண்ணாமல் சரி வா போவோம் நம்மளும் காசு கட்டணும் எப்போ எழுதுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணாதீங்க. இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிற சான்சஸ் அதிகம். அவ்வளோதான். சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்குப்பா, எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இன்னும் கிளியர் ஆகலை, எனக்கு எக்ஸாமே இல்லை, எனக்கு சூட்டபிளான எக்ஸாமே இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது. எல்லா இடத்துலையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஒழுங்காக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சக்சீட் ஆக முடியும். சரிங்களா? அதனால சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன், லோக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈஸி ஜாப்ஸ் எதுவாக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஓகே? ஸோ அதனால் எல்லா நோட்டிஃபிகேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அலர்ட்டாக இருங்க, ரெடியாக இருங்க. எந்த எக்ஸாம் எப்போ வந்தாலுமே டக்குன்னு எழுத முடியும் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டீங்க, ஃபுல்லாக எந்த எக்ஸாம்னாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன் மெகா பேக் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டிஎன் மெகா பேக்கில் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இன்சூரன்ஸ், ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அண்ட் என்னது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கான லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதை லைவாக பார்த்துட்டு அதை ரெக்கார்டடாக பார்க்கலாம், அதை லைவாக பார்த்துட்டு இதை ரெக்கார்டடாக பார்க்கலாம். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு இருக்குது. லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்குது, ரிட்டன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸும் இதில் இன்க்ளூட் ஆகிடும், அண்ட் சில புக்ஸுமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நமக்கு இப்போது ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ரைட் நோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Y3 ஓகே, ஃபஸ்ட்டு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் ஆப் இருக்கும், அதில் போய் என்ன பண்ணலாம், மொபைல் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் கீழே எண்டில் பார்த்தீங்கன்னா ஹோம்ன்றது ஒன்று ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது போங்க. சரிங்களா? ஸோ இதில் போய் போகும்போது என்னென்னா நமக்கு டிஎன் மெகா பேக் அப்படின்றது காட்டும், தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத காட்டும். ஸோ இதில் வந்து எவ்வளோ பாருங்களேன், 32,618 லைவ் கிளாஸஸ் நமக்கு இருக்குது. இது லைவ் அண்ட் ரெக்கார்டடாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்னது 26,664 மாக் டெஸ்ட் இருக்குது, 1,446 புக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நமக்கு டிஎன் மெகா பேக்கோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, Y350. ஓகேங்களா? ஸோ Y350 அப்படின்ற இந்த கோடை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிராஸ்டிக்காக கம்மியாகும். 6,600 சொல்கிறாங்க, இவ்வளோ பே பண்ண வேணாம், 1,788 rupees உங்களுக்கு கம்மியாகும். எப்போ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது. சரிங்களா? ஸோ 4,800 சம்திங் தான் நீங்கள் லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டு கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் லைவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் பா. Bye bye. Take care.